தானும் படுக்க மாட்டாங்க, தள்ளியும் படுக்க மாட்டாங்க. இந்த கேபிஐ பாலா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவர் வேற யார்கிட்ட காசு வாங்கி பண்றாரு. அவர் சம்பளம் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் அவர் கோடிக்கணக்கில் பண்றாரு. காசு எங்கேருந்து அவருக்கு வருது அப்படின்னு கேட்குறீங்க. இவர் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆம்புலன்ஸில் நம்பர் பிளேட் ஃபேக்காக இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போது என்னன்னா ஒருத்தன் உதவி பண்ணுறாப்புல அப்படின்னு வச்சு சரி அவர் அவர்கிட்ட பாலாட்டு கேட்டப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் என்னோட சொந்த காசை தான் பண்ணுறாப்புல இது ஃபியூச்சர்லாம் தெரிய வரும்னு வச்சு அப்படியே வேற யாராவது ஃபண்ட் பண்ணி இவர் பண்ணாலும் கூட நல்லது தானே பண்ணுறாரு. ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு தானே கொடுக்குறாரு. இல்லை வேற யார்ட்டையுமே கொடுக்குறாரு. இல்லை இப்போ யூடியூப்ல உட்காந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இவங்க இதை பற்றி பேசி இவனுங்க கல்லா கட்டுறானுங்க. இவங்க இந்த காசை எடுத்து போட்டு வியூஸ் வாங்கி இவனுங்க கல்லா கட்டுறானுங்க. புரியுதுங்களா? இவங்க எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரியல. ஒன்று நீ பண்ணு, இல்லைன்னா அடுத்தவனா பண்ண விடு. இல்லை அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. சரி பரவாயில்ல இருக்கட்டுமே, நல்லது பண்ணி தானே ஃபேமஸ் ஆகிறதுக்கு பண்ணுறாரு. இப்போ கண்ட வீடியோ கருமத்தெல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறானுங்க. அது மத்தியில் சரி ஒரு நல்லது பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்றது என்னோட கொஸ்டின். அதுக்கப்புறம் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மை தான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் இப்போ சோசியல் மீடியா காலம். இங்கே ஒரு ஆங்கிள் வைக்கிறாரு, இங்கே ஒரு கேமரா வைக்கிறாரு, இங்கே வைக்கிறாரு, இங்கே வச்சு எல்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணுறாரு. சரி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு போட்டோம். அவர் என்ன ஹெல்ப் பண்ணுறத அவர் எல்லாருக்கும் காட்டுன்றாரு. அதனால மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத அதே அவர் சொல்கிறாப்புல. ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இல்லை கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரும் ஹெல்ப் தான் பண்ணுறாரு, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஆதாரம் இதெல்லாம் கேட்குறீங்க, அது என்னமோ அப்படின்றது ஃப்யூச்சரில் இருக்க வேண்டியதான், பார்ப்பாங்க என்னான்ட்டு. ஆனால் என்ன ஒன்றுனா பாருங்கள், இந்த உலகம் எப்படி இருக்கு பாருங்கள். நீ நல்லதே செஞ்சாலும் 1008 கொஸ்டின் கேட்கும். ஊழல் பண்ணிட்டு கண்ணாமனான்னு கிடப்பாங்க. அவங்கள ஒருத்தனும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா கேஸை போட்டு ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு விட்டு அலைய விட்டுருவாங்க. இவர் அப்படி நார்மலாக இருக்கிறதுனால போட்டு அடிக்கிறானுங்க. இதுதான் நிலைமை, இதுதான் உலக நிலைமைன்னு நினைக்கிறேன். பார்த்துங்க. என்னோட கருத்தை ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வெளுத்து போடுவேன்.